ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, கனடா, லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீகச் செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். இந்த சகுனம்லாம் பார்க்கணுமா, பார்க்கக்கூடாதா? தேர்வுக்கு போகும்பொழுது சகுனம் பார்க்குறீங்களே இல்லையோ, அல்லது சகுனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதே இல்லையோ, ஆனால் தேர்வு எழுதுனதுக்கப்புறம் அந்த தேர்வில் நம்ம பாஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு சந்தேகம் வந்து வைங்களே, அந்த மாதிரியான சந்தேகத்தை யாராவது ஒருவர்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்குவீங்க இல்லையா, பேசுவீங்க இல்லையா, இந்த மாதிரி எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் அதில் நான் பாஸ் பண்ணுவேனா என்னென்னு தெரியல அப்படின்னு நீங்கள் பேசும் பொழுது அந்த மாதிரியான பேசக்கூடிய நேரத்தில் ராஜயோகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. நம்மளோட பல சந்தேகங்களுக்கான பதில்கள் இன்னைக்கு கிடைக்க போது அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கலாம். வணக்கம் சார். ஸோ ராஜயோகம் நேயர்கள்லாம் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க, நிறைய குழப்பங்களோட இருக்காங்க. அவங்க சார்பாக சில கேள்விகளோட வந்திருக்கேன். முதல்ல கேட்க போகிறது சகுனம். சகுனம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சகுனம் பார்த்துட்டு போக சொல்கிறாங்க. வீட்டில் நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது நல்ல நேரம் பார்த்து போ அப்படின்றாங்க. புது வீட்டுக்கு போகும்போது சகுனம் பார்த்து வரோம். எக்ஸாமுக்கு போகும்போது, ஏர்போர்ட்டுக்கு போகும்போது, நம்ம வந்து ஏதாவது ஒரு சாங்ஷன் ஆகணும், கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வாங்கணும் போது சகுனம் பார்க்க சொல்கிறாங்க. பூனை குறுக்க போனால் கூட சகுனம் பார்க்குறாங்க. இந்த சகுனம்லாம் பார்க்கணுமா, பார்க்கக்கூடாதா? எல்லா நேரமும் நல்ல நேரம் நீங்கள் சொல்வீங்க, அதனால் உங்களை கேட்குறேன். இல்லை, பொதுவாகவே சகுனம் அப்படிங்கிறது நாம் பார்க்க வேண்டியதில்லை, அதுவாக எதேச்சியாக நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான விஷயம்தான் சகுனம் அப்படிங்கிறது. எக்ஸாமுக்கு போகும்பொழுது, தேர்வுக்கு போகும்பொழுது சகுனம் பார்க்குறது அப்படிங்கிறத விட புத்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புது வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது ஒன்று. அதே மாதிரி சகுனம் அப்படிங்கிறது சாதாரணமாகவே நம்ம வந்து வீட்டிலிருந்து வெளியில் கிளம்பும்போது திடீர்னு மழை பெஞ்சதுன்னு வைங்களே, அவ்வளவு நேரம் மழை பெய்யாத மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட திடீரென்று வானம் கும்மெரிட்டு போட்டு மழை பெஞ்சது அப்படின்னா அதுவே ஒரு சகுனம் தான். திடீரென்று பெரிய மழை வரும் பொழுது வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது, சகுன சாஸ்திரம். இப்போவெல்லாம் வந்து அதாவது மழை அப்படிங்கிறது வந்து மனுஷாலுடைய வளர்ச்சிக்கு வருது அப்படிங்கிறத விட, இப்போவெல்லாம் மழை அப்படிங்கிறது மனுஷாலுடைய வாழ்க்கைக்கு வந்து வளர்ச்சிக்காக வருது அப்படிங்கிறத விட மனுஷாலுடைய மனசை வந்து மிரட்சிக்காகத்தான் வருது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதே மாதிரி வீட்டிலிருந்து வெளியில் கிளம்பும் பொழுது திடீர்னு குழந்தை வந்து வீறிட்டு அழுதுச்சுன்னு வைங்களே, அப்போ நீங்கள் போகிற காரியத்தில் கலகம் வரும் அல்லது ஏதாவது கெடுதல் வருது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சகுன சாஸ்திரம் சொல்லுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த பூனை குறுக்க போகிறது சகுனம் அப்படிங்கிறது நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பூனை குறுக்க போகிறது அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியில் வந்து முதல் சென்று திரும்புகிறோம் இல்லையா, அதாவது முதல் முட்டுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வெளியில் வந்து இடது பக்கமாகவோ வலது பக்கமாகவோ திரும்பினதுக்கப்புறம் பூனை வந்தாலும் சரி, யானை வந்தாலும் சரி, அது நல்லது தான், எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூனை வர்றதில் கூட வந்து
வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனை வந்து அதாவது இடப்பக்கமாக இருந்து வலப்பக்கம் போச்சுன்னு வைங்களே, அது குறுக்க போகிறது அப்படின்னு அமைப்பு இருந்தால் கூட அந்த குறுக்க போகிற பூனை வந்து வலப்பக்கமாக இருந்து இடப்பக்கம் போச்சு அப்படின்னா அந்த காரியத்தில் கொஞ்சம் தடை ஏற்படும் அப்படின்னு தான். அந்த காரியமே நடக்காதுன்னு கிடையாது, அந்த காரியத்தில் சிறு தடைகள் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதுவே அதே பூனை வந்து இடப்பக்கம் இருந்து வலப்பக்கம் போச்சுன்னு வைங்களே, அந்த காரியம் வளமாகும் ஜெயமாகும் அப்படிங்கிறத உறுதியாக எடுத்துக்கலாம். ஒரு பூனை குறுக்க போகிறதுல கூட இந்த மாதிரி 2 விதமான கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதனால் பொதுவாக சகுனம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இதே சகுனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முன்னாடி கேள்வியில் கேட்டிருந்தீங்க இல்லையா, தேர்வுக்கு போகும்பொழுது சகுனம் பார்க்கணும் அப்படின்னு. தேர்வுக்கு போகும்பொழுது சகுனம் பார்க்குறீங்களே இல்லையோ, அல்லது சகுனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதே இல்லையோ, ஆனால் தேர்வு எழுதுனதுக்கப்புறம் அந்த தேர்வில் நம்ம பாஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு சந்தேகம் வந்து வைங்களே, அந்த மாதிரியான சந்தேகத்தை யாராவது ஒருவர்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்குவீங்க இல்லையா, பேசுவீங்க இல்லையா, இந்த மாதிரி எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் அதில் நான் பாஸ் பண்ணுவேனா என்னென்னு தெரியல அப்படின்னு நீங்கள் பேசும் பொழுது, அந்த மாதிரியான பேசக்கூடிய நேரத்தில் கழுத கத்துனால் கூட நீங்கள் கண்டிப்பாக தேர்வாவீங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக இந்த சகுனம் அப்படிங்கிற விஷயங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்கிறதுனால சகுனத்தை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. யதார்த்தமாக போகக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எதேச்சியாக ஒரு சில சகுனம் வந்தது அப்படின்னா அந்த சகுனத்தை வச்சு இந்த காரியத்தில் தடை வருது அல்லது வந்து தாமதமாகுது அல்லது காரியத்தில் ஜெயமாகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறது உண்மை. ஓகே சார். ஸோ நம்ம வந்து கேலண்டர் பார்த்து டைம் பார்த்து ஒன்றும் பண்ண வேண்டாம், எதர்ச்சியாக நடக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து யதார்த்தமாக எடுத்து சொன்னீங்க. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம், கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். குலதெய்வ விருட்சம் பற்றி ஒரு சந்தேகம். சரி, இது வரைக்கும் விருட்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து வம்சம் விருட்சம் ஆகல, வம்சம் வந்து வளரலை அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் கேட்டிருக்கோம். ஸோ குலதெய்வ விருட்சம் வீட்டில் வச்சா வம்சம் வளர வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒரு குடும்பத்தில் நீங்கள் மட்டுமில்லை, குடும்ப தலைவன் மட்டுமில்லை அல்லது குடும்ப தலைவி மட்டுமில்லை அல்லது மூத்த மகள் இளைய மகள் அப்படிங்கிற கணக்குகள்லாம் மீறி உங்களுடைய மொத்த வம்சமே விருத்தியாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சம் கொடுக்குது அப்படிங்கிறத உண்மை. இப்போ ஒரு வீடு எடுத்துகிட்டு வைங்களே, ஒரு வீட்டில் குறைஞ்சது ஒரு 4 பேர் இருக்கான்னு எடுத்துக்கங்க. அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, மகன் இருக்காங்க, மகள் இருக்கா அப்படிங்கிறது உதாரணமாக எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அப்பா ஒரு ராசியாக இருக்கும், அம்மா ஒரு ராசியாக இருப்பாங்க, குழந்தைகள் ஒரு ராசியாக இருக்கும், அதாவது பிள்ளை ஒரு ராசியாக இருக்கும், பையன் ஒரு ராசியாக இருக்கும், ஆளுக்கு ஒரு ராசி. ஒரே குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் கூட 4 பேர் 4 விதமான ராசி இருந்துகிட்டு இருக்கும். இந்த 4 ராசிகளில் ஒருவருக்கு 7.5 சனி இருக்கும், இன்னொருக்கு வந்து அஷ்டம சனி இருக்கும், இன்னொருத்தருக்கு அர்த்தாஷ்டம சனி இருக்கும், இன்னொருத்தருக்கு கண்டக சனி இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த பல்வேறு விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டு உங்களை வந்து வெவ்வேறு விஷயங்களில் சாதிக்கக்கூடிய சூட்சுமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வம்ச வருஷத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக ஒரு தெய்வத்தை கும்பிட்டாலோ ஒரு குடும்பத்தில் ஒருவர் வந்து விரதம் இருந்தது அப்படின்னாலோ அவருக்கு நல்லது அப்படிங்கிறத விட மொத்த குடும்பத்துக்கே நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக கொடுக்கக்கூடிய விருட்சமாகத்தான் இந்த குலதெய்வ விருட்சம் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஓகே சார். ஸோ வந்து வம்சம் விருத்தி ஆகணும், ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்ற பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த குலதெய்வ விருட்சமால வந்து வாழ்க்கையில் வந்து மாற்றம் ஏற்படும், நன்மை நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ஸோ நம்மளோட ராஜயோகம் நேயர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல்கள், ராசி பலன்கள்னு பல விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். நன்றி.
திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.